ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் வித்தவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தவறாமல், இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வித்தவுட் ஃபெயில். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். ஸோ இந்த ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இன்றைக்கி வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா தவறாமல் இதை செய். தவறாமல் இதை செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டூ திஸ் வித்தவுட் ஃபெயில். டூ திஸ் வித்தவுட் ஃபெயில். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல் அப்படின்னு அர்த்தம். டூ திஸ் அப்படின்னா இதை செய். டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். திஸ் அப்படின்னா இதை. தவறாமல் இதை செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா do this without fail. do this without fail. next one, தவறாமல் படிக்கவும். தவறாமல் படிக்கவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா study it without fail. study it அப்படின்னா படிக்கவும் அப்படின்னு அர்த்தம். without fail அப்படின்னா தவறாமல். தவறாமல் படிக்கவும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் study it without fail. next one, தவறாமல் அனைவரும் வாருங்கள். தவறாமல் அனைவரும் வாருங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா எவ்ரி ஒன் கம் வித்தவுட் ஃபெயில். எவ்ரி ஒன் கம் அப்படின்னா அனைவரும் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் அனைவரும் வாருங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் எவ்ரி ஒன் கம் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் அங்கே போ. தவறாமல் அங்கே போ. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கோ தேர் வித்தவுட் ஃபெயில். கோ தேர் வித்தவுட் ஃபெயில். கோ தேர் அப்படின்னா அங்கே போ அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் அங்கே போ. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் கோ தேர் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் இங்கே வா. தவறாமல் இங்கே வா. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கம் ஹியர் வித்தவுட் ஃபெயில். கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னா இங்கே. வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் இங்கே வா. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் கம் ஹியர் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் இதை எழுது. தவறாமல் இதை எழுது. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ரைட் இட் வித்தவுட் ஃபெயில். ரைட் இட் அப்படின்னா இதை எழுது அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் இதை எழுது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ரைட் இட் வித்தவுட் ஃபெயில். தவறாமல் இதை எழுது. நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் பாருங்கள். தவறாமல் பாருங்கள். இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா see it without fail. see it அப்படின்னா பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். without fail அப்படின்னா தவறாமல். தவறாமல் இதை பாருங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் see it without fail. நெக்ஸ்ட் ஒன், என்னையன்றி உன்னால் செய்ய முடியாது. என்னையன்றி உன்னால் செய்ய முடியாது. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ கான்ட் டூ இட் வித்தவுட் மீ. யூ கான்ட் டூ இட் அப்படின்னா உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். என்னை அன்றி வித்தவுட் மீ. மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னை அன்றி உன்னால் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் யூ கான்ட் டூ இட் வித்தவுட் மீ. நெக்ஸ்ட் ஒன், உன்னையன்றி என்னால் செய்ய முடியாது. உன்னையன்றி என்னால் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ கான்ட் டூ இட் வித்தவுட் யூ. ஐ கான்ட் டூ இட் வித்தவுட் யூ. ஐ கான்ட் டூ இட் அப்படின்னா என்னால் செய்ய முடியாது. வித்தவுட் யூ அப்படின்னா உன்னையன்றி. நெக்ஸ்ட் ஒன், நம்மையன்றி யாராலும் செய்ய முடியாது. நம்மையன்றி யாராலும் செய்ய முடியாது. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா no one can do it without us. no one can do it without us. நம்மையன்றி யாராலும் செய்ய முடியாது. நம்மையன்றி அப்படிங்கிறதுக்கு without us, யாராலும் செய்ய முடியாது. no one can do it. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தவறாமல் கூட்டத்திற்கு வாருங்கள். நீங்கள் தவறாமல் கூட்டத்திற்கு வாருங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா you come to the meeting without fail. you come to the meeting without fail. தவறாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தவுட் ஃபெயில்,
நீங்கள் கூட்டத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கம் டு த மீட்டிங். நீங்கள் தவறாமல் கூட்டத்திற்கு வாருங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ கம் டு த மீட்டிங் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் திருமணத்திற்கு செல்லுங்கள். தவறாமல் திருமணத்திற்கு செல்லுங்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ டு த வெட்டிங் வித்தவுட் ஃபெயில். கோ டு த வெட்டிங் வித்தவுட் ஃபெயில். தவறாமல் அப்படிங்கிறதுக்கு வித்தவுட் ஃபெயில். திருமணத்திற்கு செல்லுங்கள். கோ டு த வெட்டிங். வெட்டிங் அப்படின்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம். திருமணத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ டு த வெட்டிங். தவறாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தவுட் ஃபெயில். தவறாமல் திருமணத்திற்கு செல்லுங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? கோ டு த வெட்டிங் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் மருத்துவரிடம் சென்று வாருங்கள். தவறாமல் மருத்துவரிடம் சென்று வாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, விசிட் த டாக்டர் வித்தவுட் ஃபெயில். விசிட் த டாக்டர் அப்படின்னா மருத்துவரிடம் சென்று வாருங்கள். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் மருத்துவரிடம் சென்று வாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? விசிட் த டாக்டர் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் கடைக்கு செல்லுங்கள். தவறாமல் கடைக்கு செல்லுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ டு த ஷாப் வித்தவுட் ஃபெயில். கோ டு த ஷாப் அப்படின்னா கடைக்கு செல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் கடைக்கு செல்லுங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? கோ டு த ஷாப் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் பள்ளிக்கு சென்று வா. தவறாமல் பள்ளிக்கு சென்று வா. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ டு ஸ்கூல் வித்தவுட் ஃபெயில். கோ டு ஸ்கூல் வித்தவுட் ஃபெயில். கோ டு ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கு சென்று வா. வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் பள்ளிக்கு சென்று வா. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? கோ டு ஸ்கூல் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் கல்லூரிக்கு சென்று வா. தவறாமல் கல்லூரிக்கு சென்று வா. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, கோ டு காலேஜ் வித்தவுட் ஃபெயில். கோ டு காலேஜ் வித்தவுட் ஃபெயில். கோ டு காலேஜ் அப்படின்னா கல்லூரிக்கு சென்று வா. வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் கல்லூரிக்கு சென்று வா. இதை எப்படி சொல்லணும்? கோ டு காலேஜ் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், தவறாமல் உடற்பயிற்சி செய். தவறாமல் உடற்பயிற்சி செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டூ எக்ஸசைஸ் வித்தவுட் ஃபெயில். டூ எக்ஸசைஸ் அப்படின்னா உடற்பயிற்சி செய் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். தவறாமல் உடற்பயிற்சி செய். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டூ எக்ஸசைஸ் வித்தவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் ஒன், அவர் இல்லாமல் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கான்ட் டூ வித்தவுட் ஹிம். கான்ட் டூ அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஹிம் அப்படின்னா அவர் இல்லாமல். நெக்ஸ்ட் ஒன், அவள் இல்லாமல் செய்ய முடியாது. அவர்கள் இல்லாமல் செய்ய முடியாது. அது இல்லாமல் செய்ய முடியாது. இந்த 3 தமிழ் வாக்கியத்தையும் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வித்தவுட் அப்படின்னா இல்லாமல், வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம தமிழில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.